புதிய உச்சத்தை தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 67,400 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலம். தொழுகையை தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஆரத்தழுவி அன்பை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள். والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله والله. நாடு முழுக்க ரமலான் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. டெல்லி, மும்பை, கொல்கத்தா உட்பட முக்கிய இடங்களில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் கருப்பு பட்டை அணிந்து தொழுகை. ரமலான் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. சகோதரத்துவம், ஒத்துமை, ஒத்துழைப்பு, கருணை ஆகியவற்றை ரமலான் பண்டிகை வலுப்படுத்தும் என பதிவு. புனித ரமலான் சமூகத்தில் நம்பிக்கை, நல்லிணக்கம், கருணை ஆகியவற்றை மேம்படுத்தும். இஸ்லாமியர்கள் அனைவரின் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும் என பிரதமர் மோடி ரமலான் வாழ்த்து. அன்பு, அமைதி வளர்புறையாக வளர வாழ்த்தி மகிழ்கிறேன். ரமலான் பண்டிகையை ஒட்டி தாவிக தலைவர் விஜய் வாழ்த்து. அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்று இரவு மீண்டும் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல். செங்கோட்டையன் மூலமாக ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜகவுடன் கூட்டணிக்கு இழுக்க முயற்சி. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் கணிப்பு. சென்னை மாநகராட்சிக்கு சொத்து வரியை செலுத்த இன்றே கடைசி நாள். தவறினால் 1% அபராதத்துடன் வசூலிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை. சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். வழக்கறிஞர்கள் நண்பர்கள் 2 பேரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. இந்தி திணிப்பை எதிர்ப்பதை தமிழ்நாட்டிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மகாராஷ்டிரா நவநிர்மன் சேனா தலைவர் ராஜ் தக்காரே பேச்சு. இந்தியாவில் அணு உலைகள் அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு அனுமதி. அந்நாட்டு எரிசக்தி துறை அனுமதி அளித்தது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் பயணிகள் ரயில் தடம் புரண்ட இடத்தில் சீரமைப்பு பணிகள் நிறைவு. விபத்து நடந்த வழித்தடத்தில் விரைவில் ரயில் சேவையை தொடங்க நடவடிக்கை. நார்வேயிலிருந்து ஏவப்பட்ட ஜெர்மன் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ராக்கெட் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து வெடித்து சிதறியதால் அதிர்ச்சி. We have engine ignition.
we have liftoff of Spectrum. எம்புரான் திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய 17 காட்சிகளை நீக்கம் செய்ய படக்குழு முடிவு. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் புதிய வெர்ஷனை வெளியிடவும் படக்குழு திட்டம். சென்னையில் நடைபெற்ற நட்சத்திர கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி வெற்றி 2-1 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தியது. PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடித்துள்ள சர்தார் 2 படத்தின் திரைப்படம். படத்தின் டீசர் இன்று வெளியாகும் நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.